வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மஷ்ரூம் கறி, அதாவது மஷ்ரூம் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? மஷ்ரூம் 2 பேக்கெட், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி 3 ஸ்லைஸ், பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 12லேருந்து 15 நம்பர், தேங்காய் 2 பத்தை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க மஷ்ரூம் குழம்புக்கு தேவையான பொருட்கள், அதாவது மஷ்ரூம் கறிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு முழுதனியா, சோம்பு, காய்ந்த மிளகாய், சீரகம், பூண்டு, இஞ்சி, அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டுரும். இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க மீடியமான ஃப்ளேமில். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் தக்காளி நீங்கள் போடும்போது ரஃபாக கட் பண்ணி போட்டால் போதும். அதாவது 1/4 அப்படின்னா 1/6 கட் பண்ணி போடலாம். அதே டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நம்ம அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ண போதில்லை, அதனால் பச்சை மிளகாய் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எதுக்காக கேட்டீங்கன்னா அந்த ரிச்னஸ் கொடுக்க முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக இந்த தேங்காயும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுதான். இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு அரைக்க வேண்டியதுதான். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், குறைன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? %100 அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைச்சிக்கணும். இப்போ இந்த மஷ்ரூம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு கொஞ்சம் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் சொன்ன பார்த்தீங்களா, அதில் 1 வெங்காயம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி 1 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். சில ரெசிபிக்கு வெங்காயம் வதக்க வேண்டாம், சில ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருக்கணும். அதனால தான் இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு பிறகு தக்காளி, இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா மசியணும். அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்தால் இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு பிறகு தான் மசாலா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி வதங்கணும்னு கேட்டால் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி ஸ்மூத்னஸ் கொடுக்கும். மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் தக்காளி தூக்கு பண்ணுவீங்கள, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் கரெக்டாக வந்திருக்கும் இந்த மசாலா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த மசாலா வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று சேர்ந்த பிறகு தான் தண்ணி ஊற்றணும். சரிங்களா?
இந்த மாதிரி மசாலா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் சிலோன் பரோட்டா பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபி தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, புலாவ் வகைகள் எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவும் ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 minutes நல்லா குக் பண்ணணும். அந்த கிரேவி கொஞ்சம் திக் ஆகும். அதுக்கு பிறகு தான் மஷ்ரூம் போட போகிறோம். இந்த மாதிரி கிரேவி கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி திக் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், நான் மஷ்ரூம் வந்து இன்றைக்கி காம்போடு போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்படலைன்னா நீங்கள் காம்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் 1/4 இல்லை 1/2 கட் பண்ணி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 4 to 5 நிமிஷம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவியாக இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 1 tablespoon போட்டிருக்கேன். எதுக்காக நெய் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் ப்ளஸ் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போது இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் வந்து புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டுனா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோடய மெத்தட், என்னோடய ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்குவம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்ப மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடியாப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அதாவது காடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த காடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி
இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்கம் என்ன கிட்டனா கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டுனா ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர் திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்ப தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.